இந்த நாளிலும் ஆண்டவருடைய வசனத்திற்கு நேராக கடந்து செல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 106வது சங்கீதம் 20வது வசனத்தை யாராவது வாசிங்க. தங்கள் மகிமையை புல்லை தின்கிற மாட்டின் சாயலாக மாற்றினார்கள். எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த இரவு வேளையிலும் ஆண்டவர் எங்களோடு பேசுவீராக. எல்லா தடைகளும் மாறுவதாக. எல்லாரும் ஒரு நிமிஷம் கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ரீகாந்தோரு ஷேகாராபா ரேபா ராதா ராபா ராகாடாபா தீராபா ராகாடாபா அந்த ராபா ராகாடாபா தீராபா ராகாடாபா தீராபா ஷாகாராபா தீராபா ராகாடாபா தீராபா ராகாடாபா ஷாகாராபா தீராபா ராகாடாபா தீராபா ராகாடாபா ரேபா ராகாந்தோரு ஷேகாராபா ராகாடாபா ராகாந்தா ராகாடாதா ராகாடாதா ஓ ராகாடாதா ராகாடாபா தீராபா ஓ ரேகாந்தாராபா ராகாடாபா தீராபா ரைஷாகாராபா. ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, தொடர்ந்து ஆளுகை செய்வீராக, அற்புதங்களை செய்வீராக. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தங்கள் மகிமையை புல்லை தின்கிற மாட்டின் சாயலாக மாற்றினார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சங்கீதக்காரன் எழுதுகிறான், தங்கள் மகிமையை புல்லை தின்கிற மாட்டின் சாயலாக மாற்றினார்கள் அப்படின்னு எழுதுகிறான். இன்றைக்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே ஒரு பாவம் செய்தார்கள். அவங்க தங்களுக்கு தேவன் என்ன ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கினார்கள். அதை குறித்து பிற்காலத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. தங்கள் மகிமையை சொல்லுங்க, தங்கள் மகிமையை. நீங்க அந்த வசனம் சொல்லுகிறது மாட்டின் சாயலாக. அதுவும் எப்படிப்பட்ட மாட்டின் சாயலை? புல்லை தின்கிற மாட்டின் சாயலாக மாற்றினார்கள். மாற்றினார்கள் சொன்னா அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு சாயல் இருந்தது. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவர்களுக்கு ஒரு சாயல் இருந்தது. இன்னைக்கும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது தங்கள் மகிமை, அந்த மகிமை. இந்த இடத்துல நிறைய பேர் நிறைய காரியங்களை குறித்து தங்கள் மகிமைன்னு சொல்லலாம். என்னுடைய மகிமை. நிறைய பேர் இந்த இடத்துல உங்க மகிமை என்ன பிரதர், உங்க குளோரி என்னன்னு கேட்டா சிலர் சொல்லுவாங்க நான் நல்லா படிச்சிருக்கிறேன், அது என்னுடைய குளோரி. சிலர் சொல்லுவாங்க எனக்கு நல்ல வேலை தெரியும். சிலர் சொல்லுவாங்க எனக்கு ஊர்ல நிறைய சொத்து இருக்கிறது. சிலர் சொல்லுவாங்க எனக்கு நிறைய திறமை இருக்கிறது. ஆனா சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அவர்களுடைய மகிமை என்னன்னு கேட்டா அவர்களுடைய சாயல். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அவர்களுடைய மகிமை என்னன்னு கேட்டா வேதம் சொல்லுகிறது அவர்களுடைய சாயல். சாயல்னா அவங்க எங்க இருந்து, அது வேதம் சொல்லுகிறது அவர்களுடைய சாயல். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுங்க எங்க குளோரி, எங்க மகிமை என்னன்னு சொன்னா எங்களுடைய சாயல். அல்லேலூயா. தேவ பிள்ளைங்க கவனமா இருக்கணும். உங்க சாயல் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் சாயல் என்னன்னு தெரியாததுனால தங்கள் சாயலை புல்லை தின்கிற மாட்டிற்கு ஒப்பாய் மாற்றினார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா.
உங்களுக்கு உங்க சாயல் என்னன்னு தெரியலன்னு சொன்னா நீங்க நிறைய வேலையில உங்க வாழ்க்கையில ஒரு மாட்டை போல மாறுவீங்க, நாயை போல மாறுவீங்க, ஆமே சிங்கத்தை மாதிரி மாறுவீங்க. இல்ல இல்ல, உங்க சாயல் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. நிறைய வேலையில நம்ம எல்லாம் நிறைய அலங்காரங்களை பண்ணோம். சிலரெல்லாம் ஆமே யாரை பிடிக்கிறதோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நிறைய அலங்காரங்களை பண்ணுவோம். ஆனா நம்ம மறக்க கூடாது, நமக்கு ஒரு சாயல் இருக்கிறது, நமக்கு ஒரு ஆதாரம் இருக்கிறது. அல்லேலூயா. கரங்களை உயர்த்துவோர் அல்லேலூயா சொல்லுவோமா? நமக்கு ஒரு சாயல் இருக்கிறது, அதுதான் நம்முடைய மகிமை, அதுதான் நமக்கு இருக்கிற ஆசீர்வாதம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமே, இன்றைக்கு ஆண்டவர் சிலருடைய வாழ்க்கையிலே ஆமே அந்த சாயலை வெளிப்படுத்துவாராக. ஆமே, கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ரீகாந்தோரோ கோடோரோ வீரபா ரகடோபா வீரபா ரகடோபா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே நாங்கள் யாருடைய சாயல் என்று அறிந்து கொள்ள, ஆண்டவரே நாங்கள் யாருடைய சாயல் என்று அறிந்து கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு இந்த இரவு வேளையிலும் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. அல்லேலூயா. நீங்கள் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது 27 வசனத்தை வாசிங்க. தேவன் தம்முடைய சாயலாக மனிதனை சிருஷ்டித்தார். ஆமே சொல்லுங்க, தம்முடைய சாயலாக. அல்லேலூயா. நம்முடைய மகிமை என்ன அப்படின்னு சொன்னா, ஆமே நான் தேவனுடைய சாயலாய் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. நீங்க அந்த வசனம் சொல்லுகிறத வாசிங்க. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். ஆண்டவர் நிறைய காரியங்களை சிருஷ்டித்திருக்கிறார், நிறைய காரியங்களை சிருஷ்டித்திருக்கிறார். ஆனா வேதம் சொல்லுகிறது மனுஷனை தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தார். அந்த கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் யாருடைய சாயல் அப்படின்னு கேட்டா, என்னுடைய தேவனுடைய சாயல். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமே, ஆண்டவருடைய சுரூபமா நம்மள ஆண்டவர் வச்சிருக்கிறார். சுரூபம் இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுகிறது அவர் தேவனுடைய தற்சுரூபமா இருந்தார். அப்படின்னு சொன்னா பழைய காலத்துல ஆமே ராஜா இருக்காருன்னா நமக்கு தெரியும். இங்க இருக்கிற கடைகள் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னு சொன்னா ராஜாவுடைய போட்டோ இருக்கும். ஆமே, ஆபீஸ்ல போனா புதிய ராஜாவுடைய போட்டோ இருக்கும். அதே மாதிரிதான் பூமியிலே ஆண்டவர் நம்மை அவருடைய சாயலாக வைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் ஆண்டவருடைய சாயல். கரங்களை உயர்த்தி நான் ஆண்டவருடைய சாயல். அல்லேலூயா. என்னுடைய மகிமை என்ன? என்னுடைய glory என்ன? பிசாசுக்கு நம்ம மேல இவ்வளவு எரிச்சலா இருக்க காரணம் என்ன? நம்ம ஆண்டவருடைய சாயலா இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஏன் பிசாசு நமக்கு விரோதமாய் எழும்புகிறான்? நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் எழும்புகிறான், நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாக எழும்புகிறான் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது உங்க மகிமை என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் தேவனுடைய சாயலா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது மனிதன் பாவம் செய்த போது அவன் ஃபர்ஸ்ட் உணர்ந்தது என்ன தெரியுமா? அவன் தான் நிர்வாணியாய் இருக்கிறான் என்று உணர்ந்தான். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை அவங்க விக்கிரகத்தை உண்டாக்கின போது லேவியராகமம் யாத்திரையாகமம் 32வது அதிகாரம் வாசிங்க. அந்த பகுதி ஆரோன் அவர்களை 25வது வசனத்தை வாசிங்க. ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாய்
அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்படின்னா எப்போது ஒரு மனிதன் தேவனுடைய சாயலை இழந்து போறானோ, வேதம் அதற்கு என்ன சொல்லுகிறதுன்னா அவன் நிர்வாணியா இருக்கிறான். அப்படின்னா நீங்களும் நானும் ஆண்டவரை நம்முடைய ஆடையாக, வஸ்திரமாக, மகிமையாக அவனை சுமந்து செல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உங்க குளோரி என்ன, உங்க மகிமை என்ன அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய சாயலாய் நம்ம இருக்கணும். அவன் கரங்களை உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிசாசுக்கு உங்ககிட்ட இருக்கிற பணம் போயினாலும் இருக்கலாம், பொருள், ஹெல்த் எந்த போனாலும் அவனுக்கு பெரிய கவலை இல்லை. அவனுடைய கவலை என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் தேவனுடைய சாயலா இருக்கிற வரைக்கும் உங்க கையில ஒரு ஆளுகை இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க கையில ஒரு ஆளுகை இருக்கிறது. என்னுடைய குளோரி, என்னுடைய மகிமை என்ன அப்படின்னு கேட்டா, நான் தேவனுடைய சாயலா இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவரே, தேவனுடைய சாயலா இருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. மற்ற மதங்கள் எல்லாம் சொல்லுகிறது மனுஷன் நிறைய ஜாதி. இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். சிலர் எல்லாம் எவ்வளவு ரசிக்கப்பட்டாலும் எவ்வளவு இது பண்ணினாலும் ஃபர்ஸ்ட் விசாரிப்பாங்க, எந்த ஊரு, எந்த ஜாதி. ஜாதி பார்த்தா நீங்க தேவனுடைய பிள்ளையே இல்லை. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. 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 பிசாசனுடைய அதெல்லாம் சொல்ல போனா வேதம் சொல்லுகிற தெளிவான காரியத்தை புரிஞ்சுக்கோங்க. எல்லாரையும் ஆண்டவர் தேவனுடைய சாயலாய் படைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் தேவனுடைய சாயலா படைக்கப்பட்டிருக்கிறேன். அதுதான் என்னுடைய மகிமை. அல்லேலூயா. நிறைய வேளையில இந்த சாயலை தான் பிசாசு அழிக்க விரும்புகிறான். உங்களுக்கு எனக்குள்ள ஒரு சாயல் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு தடவை இயேசு கிட்ட வந்து அவரை சோதிக்கும்படி வந்து கேட்டாங்க, ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமா? அவரு கேட்டாரு. அவரு சொன்னாரு, ஒரு காசை கொண்டு வாருங்க, அந்த காசுல அந்த சுரூபமும் எழுத்தும் யாருடையது? அவர் சொன்னாங்க, நமக்கு தெரியும் ஒரு நாணயத்தில் இருந்தா அந்த நாட்டினுடைய அச்சு இருக்கும். அவர் சொன்னார், ராயனுக்குரியதை ராயனுக்கும், தேவனுக்குரியதை தேவனுக்கும் கொடுங்கள். அல்லேலூயா. அதனுடைய அர்த்தம், அந்த நாணயத்துல ஒரு சாயல் இருக்கிறது. அது ராயனுக்கும், நீங்கள் தேவனுடைய சாயலாக இருக்கிறீர்கள். கரங்களை உயர்த்துகிற அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க தேவனுடைய நாணயமா இருக்கிறீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இன்றைக்கு சபையில உங்களை எதுக்கு வச்சிருக்கிறாருன்னு சொன்னா, தேவனுடைய சாயலாய் நாம் வெளிப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு சபையில நம்மளை எதுக்கு வச்சிருக்கிறாரு தெரியுமா? இழந்து போன அந்த மகிமையை, இழந்து போன அந்த சாயலை மறுபடியும் நமக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. எபேசியருக்கு நிருபம் 4வது அதிகாரம் வாசிங்க. 11 வாசிங்க. கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக. நல்லா கவனிங்க. நம்ம லைஃப்ல ஆண்டவர் சபையில எதுக்கு நம்மளை கொண்டு உட்கார வச்சிருக்காரு தெரியுமா? மறுபடியும் கிறிஸ்துவனுடைய வளர்ச்சி, கிறிஸ்துவனுடைய சாயல் நம்ம வெளிப்படுகிற வரைக்கும். அதுக்காக தான் ஆண்டவர் எல்லா ஊழியங்களையும் வச்சிருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க.
சபைக்கு எதுக்கு வந்திருக்கிறோம் தெரியுமா? அந்த ஏதேன் தோட்டத்துல இழந்து போன அந்த சாயலை ஆண்டவர் சபையில கொண்டு வச்சு நம்மளை உருவாக்குறதுக்காக ஆண்டவர் சபையில கொண்டு வந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே, அந்த மகிமை திரும்ப ஆண்டவர் தருவாராக. ஆமே, எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. அந்த இழந்து போன மகிமையை ஆண்டவர், இழந்து போன மகிமையை மறுபடியும் நமக்கு தருவாராக. நல்லா கவனிங்க. தேவனுடைய சாயல்னா இப்ப பாருங்க, அது ஒரு சாதாரணமான காரியம் இல்லை. இப்ப ஒரு பிள்ளை வருதுன்னு சொன்னா உடனே சிலர் சொல்லுவாங்க, இவன் இன்னாருடைய மகன், அல்லேலூயா, இவன் இன்னாருடைய மகள் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, அந்த பிள்ளை பார்த்த உடனே அந்த பிள்ளைனுக்கு தகப்பனுடைய சாயல் இருக்கிறது போல சர்வ உலகத்தில் இருக்கிற சர்வ சிருஷ்டிக்கும் தெரியும், நீங்களும் நானும் தேவனுடைய சாயலா இருக்கிறோம். அதுல ஒரு அதிகாரம் இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீங்களும் நானும் நமக்குள்ள ஒரு மேலான வெளிப்பாடு ஆண்டவர் தரணும். நான் தேவனுடைய சாயலாய் படைக்கப்பட்டேன். பிசாசு அங்கதான் ஜனங்களை, அவன் ஏதேன் தோட்டத்தில இருந்து அவனுடைய நோக்கம் பாருங்க, அந்த ஏதேன் தோட்டத்துல அவங்களை எதிரில தான் வஞ்சிச்சான். அப்படி சொன்னா அவன் சொல்ல பாருங்க, நீங்க இந்த பழத்தை புசித்தால் தேவனை போல் மாறுவீர்கள். அவங்களுக்கு தெரியல, ஏற்கனவே அவர்கள் தேவனை போல் தான் இருந்தார்கள். ஆமே, கரங்களை உயர்த்தி வர சொல்லுவோமா? நிறைய வேளையில நமக்கு அந்த அறிவு இல்லாம இருக்கிறது. நிறைய வேளையில நமக்கு அந்த அறிவு இல்லாத இருக்கிற போது நம்ம விருப்ப மாதிரி பேசுவோம், நம்ம விருப்ப மாதிரி செயல்படுவோம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, தேவனுடைய சாயலா இந்த பூமியில் வாழ எனக்கு உதவி செய்யுங்க. அல்லேலூயா. தேவனுடைய சாயலாய் வாழ, தேவனுடைய சாயலை போல பேச, தேவனுடைய சாயலை போல செயல்பட ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தருவீராக. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? புருஷ மனைவியை பார்க்கிறப்ப தேவனுடைய சாயலை பார்க்கணும். மனைவி புருஷனை பார்க்கிறப்ப தேவனுடைய சாயலை பார்க்கணும். ஆமா, பிள்ளைங்க தகப்பனை பார்க்கிற போது தேவனுடைய சாயலை பார்க்கணும். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, அந்த மகிமையை ஆண்டவர் எங்களுக்கு தருவீராக. ஆமென். அல்லேலூயா. ஆமென். சத்ரு எப்போது உங்க வாழ்க்கையில உங்களை சிறைபிடிக்கிறது எது தெரியுமா? அவங்க பிசிச்சாங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. வேதம் சொல்லுகிறது அவர்கள் நிர்வாணமாக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எதெல்லாம் அவன் கண்ணு வைப்பான் அப்படின்னு சொன்னா, உங்க மேல இருக்கிற ஒரு தேவனுடைய சாயல் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆண்டவரே, தேவனுடைய சாயலாய் வெளிப்பட, ஓ தேசத்தை ஆளுகை செய்ய, ஆமே, இழந்து போன ஆளுகையை ஆண்டவர் நமக்கு தருவாராக. எல்லா சபிக்கப்பட்ட பொல்லாத கிரியைகளும், ஓ சாத்தானுடைய தலையை நசுக்க, ஓ ஒரு ஆளுகையின் அபிஷேகம், ஒரு ஆளுகையின் அபிஷேகம், ஒரு ஆளுகையின் அபிஷேகத்தை ஆண்டவர் எங்களுக்கு தருவீராக, தருவீராக. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த ஒரு பெரிய பிளெஸிங் என்ன அப்படின்னு கேட்டா, மனுஷன் தேவன் எப்படி இருப்பார் அப்படின்னு நம்ம அறியணும்னா மனுஷனை பார்க்கணுமா? அவன் மனுஷன் தன்னை அறியணும்னு சொன்னா, அவன் தேவனை எவ்வளவு ஆராதிக்கிறானோ, அவன் எவ்வளவு ஆண்டவர்கிட்ட நெருங்குறானோ, அப்பதான் அவனுக்கு அந்த வெளிப்பாடு கிடைக்கும். தேவன் எப்படி இருக்கிறார் என்கிற வெளிப்பாடு கிடைக்க 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 வேதம் சொல்லுகிறது, அவனுடைய முகம் பிரகாசித்தது. சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. நீங்க உங்களுக்குள்ள நீங்கள் எப்படிப்பட்டவர்கள், நீங்க எப்படிப்பட்டவர்கள் அறியணும்னு சொன்னா போய் ஆமே உங்க டீச்சர் கிட்ட கேட்காதீங்க, உங்க அப்பா அம்மா கிட்ட கேட்காதீங்க. அவங்க எல்லாம் நிறைய காரியங்களை சொல்லுவாங்க, நிறைய காரியங்களை சொல்லுவாங்க. உங்க சரித்திரத்தை, உங்க தாத்தா பாட்டி சரித்திரத்தை எல்லாம் சொல்லுவாங்க. உங்க தாத்தா குடிகாரரு, அவர் அப்படி, அவன் உனக்குள்ள அப்படி இருக்குன்னு எல்லாம் சொல்றப்போ
வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, மனுஷன் தேவனுடைய சாயலா இருக்கிறார். கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், ஆண்டவரே அந்த ஆளுகை வெளிப்படணும். ஆண்டவரே அது எப்பதான் வெளிப்படும் தெரியுமா? நம்ம ஆண்டவர்கிட்ட சேர்றப்ப மனுஷன் எப்பெல்லாம் தேவனை மாற்றினானோ வேதம் சொல்லுகிறது அவனுடைய சுபாவம் மாறிட்டு. நீங்க ரோமருக்கு எழுதின நிருபம். அதனாலதான் நம்ம ஆராதனை வந்து ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி ஆராதிக்கணும்? ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 21 வாசிங்க. அவர்கள் தேவனை அறிந்து தேவனை மகிமைப்படுத்தாமலும் நல்லா கவனிங்க. 23வது வசனத்தை வாசிங்க. அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், நல்லா கவனிங்க. அழிவில்லாத தேவனுடைய மகிமை, ஆண்டவருடைய மகிமை எப்படின்னா அழிவில்லாதது. அது பயங்கரமான மகிமை. யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு காலையில தான் யோசிச்சேன். நம்ம சில வேளையில நான் அடிக்கடி யோசிப்பேன், சில நபர்களை எல்லாம், சில நல்ல மனுஷங்களை நினைக்கிறப்போ இவங்களுக்கு சாகா வரம் கொடுக்க ஆண்டவரே அப்படின்னு. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சில நல்ல மனுஷங்களை பார்க்கிறப்ப தோணும், இவங்க சாகாம இருந்தா நல்லது, இவங்களால உலகத்துக்கு எவ்வளவு நன்மை இருக்கு. ஆனா இந்த உலகத்துல ஒரு நல்ல தேவன், ஒருபோதும் சாகாத அழிவில்லாத ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கடைசி வரை நம்மை கைவிடாத ஒரு அழிவில்லாத தேவன் நமக்கு இருக்கிறார். கடைசி வரை மாறாத ஒரு அன்புள்ள தேவன் நமக்கு இருக்கிறார். ஆனா மனுஷன் என்ன பண்ணனா, வேதம் சொல்லுகிறது அழிவுள்ள மனுஷர்கள். நிறைய வேளையில நம்ம கடவுளை உருவாக்குறோம் பாருங்க. அழிவுள்ள மனுஷர்களை கடவுளா நிறைய பேர் கும்பிடுறாங்க. ஒரு மனிதன் நன்மை செய்தா மறிச்ச உடனே அவனை ஒரு கடவுளா மாத்திடுறாங்க. வாசிங்க. பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். அதனுடைய அடுத்த பகுதிகளை வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, எப்போதெல்லாம் நம்ம தவறான காரியங்களை ஆராதிக்கிறோமோ, தவறான காரியங்களை ஆராதிக்கிறோமோ, அப்பெல்லாம் நம்முடைய சுபாவம் மாறிடும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்க சுபாவம் எதை பொறுத்து இருக்கும்னா, நீங்க யாரை ஆராதிக்கிறீர்கள் என்பதை பொறுத்து இருக்கும். பரிசுத்தமான தேவனை ஆராதிச்சா நீங்க பரிசுத்தமா இருப்பீங்க. அல்லேலூயா. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பரிசுத்தமான தேவனை கிட்டி சேர சேர நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாகும். ஆமென். கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா அல்லேலூயா. வேதம் அவங்களை எப்படி வேதம் சொல்லுகிறது, நீங்க அந்த வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, தேவன் அவர்களை 28வது வசனம் சொல்லுகிறது, தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். சொல்லுங்க, நம்ம ஆராதனை நம்ம வாழ்க்கை மாற்று. அல்லேலூயா. நம்ம யாரை ஆராதிக்கிறோமோ, நம்ம டெய்லி அவரை ஆராதிக்க அவரோடு சேர சேர அவரை அறிய நம்முடைய ரூபம் மாறும். அல்லேலூயா அல்லேலூயா. நீங்க உங்க கடவுளை மாட்டுக்கு ஒப்ப மாத்துனீங்கன்னா உங்க மகிமை மாற்ற மாதிரி தான் மாறும். அல்லேலூயா. நீங்கள் யாரை ஆராதிக்கிறீர்கள்? உங்க தேவன் யார் என்கிறதை பொறுத்து உங்க சுபாவம் மாறும். கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
அல்லேலூயா. என்னுடைய மகிமை என்னுடைய தேவனுடைய சாயல் என்பதை மறக்க கூடாது. ஆண்டவரை கேட்கணும், அதுதான் என்னுடைய சாயல் ஆண்டவர். அதனாலதான் ஆண்டவர் மனுஷர்களுக்கு வரங்களை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனை போல செயல்படும்படி அதிகாரம் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. என்னுடைய சரீரம், என்னுடைய ஆவி ஆத்தும சரீரம் தேவனுடைய சாயலா இருக்கணும். அல்லேலூயா. பரிசுத்தமா இருக்கணும், தேவனுக்கு பிரியமா இருக்கணும். கரங்களை உயர்த்துகிற அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமென். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறவர்கள். ஆமென். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும், அடுத்த வசனம் சொல்லுகிறது, உண்மையோடும் ஆராதிக்கிறார். இப்போ தேவனுடைய சாயல் என்று வருகிற போது ஒண்ணு, அது நம்முடைய மகிமை. சில காரியங்களை வேதம் நமக்கு சொல்லுகிறது. வாசிங்க, நம்ம இன்னைக்கு திருவிருந்து பந்திக்கு நேராக போகிறோம். ஆண்டவர் சில காரியங்களை சொல்லுகிறார். ஆதியாகமம் 9வது அதிகாரம் 5வது வசனத்தை, உங்களுக்கு உயிராய் இருக்கிற உங்கள் இரத்தத்திற்காக பழிவாங்குவேன். 6வது வசனத்தை வாசிங்க. மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ, அல்ல கவனிங்க, ஆண்டவர் பெரிய வெள்ளப்பெருக்கம் வந்தது பிறகு ஆண்டவர் நோவாக்கிட்ட சொல்லுகிறார், எல்லாவற்றையும் சாப்பிடலாம், ஆனா மனுஷ மாம்சத்தை மட்டும், மனுஷனை மட்டும் கொலை செய்யக்கூடாது. ஆடு மாடு கோழி எல்லாவற்றையும் நீ அடிச்சு புசிச்சு சாப்பிட்ரு. காரணம் என்னன்னா, அவன் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மனுஷனை ஏன் கொலை செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா, அவன் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் ஆண்டவர் இத பழைய ஏற்பாட்டில் கொடுத்திருந்தார். 10 கற்பனையே இந்த தேவனுடைய சாயல்ல பேசிக்கா தான் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, வேற யாரையும் நீங்க வணங்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. எல்லாத்தையும் பார்க்கிறோம். இங்க அதற்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கொலை செய்யாதிருப்பாயாக. கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு எதுவாய் இருப்பான் என்றது பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டது, மோசையினுடைய காலகட்டத்தில் சொல்லப்பட்டது. 22வது வசனத்தை வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன், தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு எதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நம்ம எல்லாம் பந்தியில இருக்கிறோம். கொலை செய்யாதிருப்பாயகன்னு அன்னைக்கு சொன்னாரு. இப்போ ஒரு டெஸ்ட் வைப்போமே, மூடனேன்னு கூப்பிடாதவங்க கரங்களை உயர்த்தி காண்பீங்க. வீணனேன்னு சொல்லாதவங்க, முட்டாளேன்னு சொல்லாதவங்க கரங்களை உயர்த்தி காண்பீங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறத வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. கோபித்துக் கொள்ளாதவங்க கரங்களை உயர்த்தி காண்பீங்க. பாருங்க, நம்ம பொதுவா எல்லாரையும் திட்டுவோம், என்ன எருமை. சிலரெல்லாம் வாய்க்கு வந்த நாய பேய எருமை மாட
அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, நம்ம எல்லாம் நினைக்கிறோம் அவனை திட்டி யாரு கேட்க போறா அப்படின்னு சொல்லி. ஆனால் வேதம் சொல்லுகிற ஒரு காரியத்தை வாசிங்கள். யாக்கோபு எழுதின நிருபம் 2வது அதிகாரம். நீங்கள் 3வது அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிங்க. 9வது வசனத்தை வாசிங்க. தேவனுடைய சாயல். நீ புருஷனை மனைவியை தட்டுறப்ப எல்லாம் நாயே அப்படின்னு நினைக்கிறப்போ பின்னாடி பேக் சைடு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காண்பிப்பார். தேவன். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம மற்றவர்களை அவதூறா பேசுறப்போ நீங்க அவனை பேசுறதுக்கு முன்னாடி அவன் தேவனுடைய சாயலா இருக்கிற ஒரு மனுஷனை பேசுறேங்கிறது நீங்க மறக்க கூடாது. சில வேளையில நீங்க கொலை செய்யாம இருக்கலாம், ஆனா மற்றவர்களுடைய சாட்சியை கெடுக்கிற போது நீங்க தேவனுடைய சாயலா இருக்கிற ஒரு மனுஷனுக்கு விரோதமா பேசுறீங்கிறத மறக்க கூடாது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க அது சாதாரணமா ஒரு நபரை பத்தி தவறா பேசிட்டே இருக்கலாம். சில வேளையில அந்த நபருக்கு தெரியாம கூட இருக்கலாம். ஆனா தேவன் அதை காண்கிறவராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க அதை சாதாரணமா அந்த மனுஷனை பத்தி பேசுறதா நினைக்கலாம், ஆனா ஆண்டவர் அதை கொலை குற்றத்துக்கு ஒப்பாய் கணக்கெடுக்கிறார் என்கிறது நீங்க மறக்க கூடாது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க தேவனுடைய சாயல் தான். அதே வேளையில தேவனுடைய சாயலா இருக்கிற மனுஷனை அதான் வேதம் எச்சரிக்கிறத பாருங்க. நீங்க ஒரு பக்கம் என்ன பண்றீங்க? துதிக்கிறீங்க, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்றீங்க. இன்னொரு பக்கம் மனுஷங்களை பத்தி தவறா பேசுறீங்க, திட்டுறீங்க, கோபப்படுறீங்க, நாய பேன் எல்லாம் சொல்றீங்க. நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவரை நான் துதிக்கிறேன், மனுஷனை சபிக்கிறேன்னு நினைக்கிறீங்க. இல்ல, தேவனுக்கு அது வலிக்கிறது. கரங்களை உயர்த்துகிற அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்துகிற அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் அதை காண்கிறார். ஆமென். அல்லேலூயா. தேவ பிள்ளைங்க ரொம்ப கவனமா இருக்கணும் மற்றவங்களை பத்தி பேசுறப்போ, மற்றவங்களை பற்றி அவதூறு பேசுறப்போ, மற்றவங்க சாட்சியை கெடுக்கிறப்போ. தேவன் அதை காண்கிறவராயிருக்கிறார். தேவன் இன்றைக்கு அமைதியாக இருக்க மாட்டார். தேவன் மௌனமாய் இருக்க மாட்டார். தேவனுடைய சாயலாய் இருக்கிற பாருங்க, சக விசுவாசின்னே வச்சுக்கோங்க, சக தேவ பிள்ளைங்களே வச்சுக்கோங்க. நீங்க மற்றவங்க கிட்ட போய் தவறா பேசுறப்போ, அவங்க சாட்சியை கெடுக்கிறப்போ, அவங்க நற்பெயரை கெடுக்கிறப்போ, தேவன் அதை கொலையாக கருதுகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இந்த பந்திக்கு நேராய் கடந்து செல்லுகிற போது நம்முடைய நாவை ஆண்டவர் சுத்தம் பண்ணுவாராக. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் வேதம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை வாசிங்க. நீங்கள் தேவனுடைய
சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலதான் சபிக்கிறீங்க. யோசிச்சு பாருங்க, தேவனுடைய சாயல் என்னை பிரதிபலிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைங்க அந்த வசனத்தை அப்படிதான் சொல்லுகிறது. நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், ஆனா அதே தேவனுடைய சாயலாய் இருக்கிற மனுஷனை சபிக்கிறோம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை மன்னிச்சிருங்கப்பா, எங்களை உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எங்கள் நாவுகளை பாதுகாப்பீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நிறைய வேலையில நினைப்போம், ஆமென், சாதாரணமா தானே நான் பேசிட்டு இருக்கிறேன், யாரு கேட்கிறாங்க, யாரு பேசுறாங்க, யாருக்கு தெரிய போகுது? ஆனா ஆண்டவர் காண்கிறவராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம் ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவரே, உம்முடைய சாயலின் வல்லமை வெளிப்படட்டுப்பா. உம்முடைய சாயலின் வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய சாயலின் வல்லமை வெளிப்படட்டும் எங்க வாழ்க்கையில. உமக்கு பிரியமில்லாத காரியங்களை எங்களை விட்டு மாற்றுங்க ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத காரியங்களை எங்களை விட்டு மாற்றுங்கப்பா. எங்கள் வாயின் வார்த்தைகள், எங்களுடைய சிந்தைகள் எங்களுக்கு உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. நாவுகள் உமக்கு பிரியமா இருக்கட்டும்ப்பா, உமக்கு பிரியமா இருக்கட்டும் ஆண்டவரே. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ, ஜீவனும் அறிவழியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அறிவழியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அவனை குழியில தூக்கி போடணும்னு நினைச்சாங்க. அவங்க எல்லாம் குழியில தூக்கி போடுறது உண்மைதான். யோசேப்புக்கு விரோதமாய் நாளுக்கு நாள் அவர்கள் விரோதமாய் பேசினது உண்மைதான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு ஆண்டவர் ஆளுகையை கொடுத்து அவர்கள் எல்லாருக்கும் முன்பாக எல்லாருக்கும் மேலாக அவனுடைய தலையை உயர்த்தினது போல ஆண்டவர் உங்களை என்னை உயர்த்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார்.
அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா நான் தேவனுடைய சாயலாய் இருக்கிறேன். ஆண்டவரே, நாளுக்கு நாள் உங்களுடைய சாயலாய் மாறு. எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை நடத்தும் ஆண்டவர். ஆவியானவருடைய பிரசன்னம் எங்கு எங்களை ஆளுகை செய்வதாக, கரம் கூட இருப்பதாக ஆசீர்வதி. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம்